Daily. Taste the Daily. அரியலூர் மாவட்டம் காடுவெட்டி கிராமத்தில் மறைந்த வன்னியர் சங்க முன்னாள் தலைவரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான காடுவெட்டி குருவின் 64வது பிறந்த நாளை முன்னிட்டு அவரது திருவுருவ சிலையை போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் திறந்து வைத்தார். இதுகுறித்த விவரங்களை ரவீந்திரன் வழங்க நாம் கேட்கலாம். ரவீந்திரன், விரிவான விவரம். வணக்கம் ஷியாம். அதாவது அரியலூர் மாவட்டத்தில் மறைந்த முன்னாள் தலைவரும் இப்பொழுது வன்னியர் சங்க தலைவரும் மறைந்த முன்னாள் வன்னியர் சங்க தலைவர் மற்றும் முன்னாள் எம்எல்ஏவுமான காடுவெட்டி குருவின் 64வது பிறந்த தினத்தை முன்னிட்டு இன்று காடுவெட்டி கிராமத்தில் அவரது திருவுருவச் சிலை, வெண்கல சிலை, ஐம்பொன் சிலை ஒன்று வடிவமைக்கப்பட்டு திறந்து வைக்கப்பட்டது. இன்று காலை சரியாக 10 மணி அளவில் அவரது காடுவெட்டி குருவின் மகன் கனலரசன் கங்கைகொண்ட சோழபுரத்தில் உள்ள பிரகதீஸ்வரர் ஆலயத்தில் சிறப்பு அபிஷேகம் செய்து பின்னர் ஊர்வலமாக வந்து காடுவெட்டி கிராமத்தில் அவரது தோட்டத்தில் அமைந்துள்ள முழு வெண்கல ஐம்பொன் திருவுருவ சிலைக்கு அமைச்சர் போக்குவரத்துறை அமைச்சர் சிவசங்கர் மற்றும் எம்எல்ஏ ஜெயங்கொண்டம் சட்டமன்ற உறுப்பினர் கண்ணன் மற்றும் நிர்வாகிகள், அவரது மகன் குரு கனலரசன் உள்ளிட்டோர் சிலையை திறந்து வைத்து அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து தொண்டர்கள் உற்சாகமுடன் வந்து அவரது சிலையை வணங்கி செல்கின்றனர். ஷியாம், விரிவான விவரங்களுக்கு நன்றி ரவீந்திரன். Taste Daily. Taste the Daily. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.